ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜாரா. இன்றைக்கு வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா என்கிட்ட இருக்கிற ஐஷேடோ பேலட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு என்னுடைய புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். என் வீடியோ பார்க்குறதால நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து காசு வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னட்ட இருக்கிறது வந்து ஹிஸ் பியூட்டின்ற ஐஷேடோ கலர் ஷோ. நிறைய பிராண்டில் வந்து ஐஷேடோ பேலட் வந்தாலும் ஒரு பேலட் வாங்கினாலே எல்லா கலருமே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஹிஸ் பியூட்டி வந்து ரொம்ப சூட்டபிளான உண்டு. இதை நான் ஏன் சொல்கிறேன்டா, இப்போ ஐஷேடோ வந்து இப்போ லிக்விடில் இருக்குது, க்ரீமில் இருக்குது, பவுடரில் இருக்குது, ஷிம்மருக்கு மிக்ஸ் பண்ணது இருக்குது. ஸோ இப்படியானது எல்லாம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுன்னா பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தா இது வந்து இது வந்து பவுடர் ஐஷேடோ. ஓகே, இது வந்து ஷிம்மர்ண்டா மினுங்கல், அந்த மினுங்கல் தன்மையானது. க்ரீம்னு சொல்லிக்க ஃபவுண்டேஷன் அப்படியான அந்த க்ரீமான டெக்ஸ்சரில் இருக்கிறது அந்த ஐஷேடோ. ஓகே, இப்போ இந்த பேலட் வாங்கினா ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், இந்த கலரை வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணலாம். பட் எப்போவுமே ஒரு ஐஷேடோ பேலட் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா கட்டாயம் பவுடர் இருக்கணும். சிலதில் வந்து இந்த மினுங்கல் ஷிம்மர் தன்மையானதான் இருக்கும், அது வாங்கக்கூடாது. ஏனெண்டா ஐஷேடோ வந்து ஒரு பிரைடலுக்கோ செல்ஃப் மேக்கப்புக்கோ நாங்கள் அப்ளை பண்ணிக்க பவுடர்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுடரை வந்து முதல் அப்ளை பண்ணதுக்கு பிறகு தான் அதுக்கு மேலே ஷிம்மர் அப்ளை பண்ணுவாங்க. பவுடரும் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி ஐஷேடோ வந்து போடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பிறகு வந்து பேட்சாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறோம்டா எல்லாமே பவுடராக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகே, இப்போ வந்து இருக்கிற ஒவ்வொரு கலரையும் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். கட்டாயம் நீங்கள் ஒரு ஐஷேடோ பேலட் வாங்க போகிறீங்கன்னா மல்டி கலர் இருக்கிற மாதிரி வாங்குவோம். இப்போ ஸ்மோக்கி ஐ செய்கிறதுக்கு பிளாக் வேணும், ப்ளூ கலர் சாரியோ ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டால் இந்த ப்ளூ கலர் வந்து எங்களுக்கு வேணும், பர்பிள், இந்த பிங்க், ஒரு ஷைனான ஒரு ரெட், இது ரெண்டுமே ஒரு மஜந்தா. எல்லாருமே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த இதுதான் இது. ஸோ என்னை பொறுத்தவரை ஸ்விஸ் பியூட்டின்ற இந்த பேலட்டில் வந்து எல்லா ஷேடுமே இருக்குது. இப்போ நாங்கள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 15,000 ரூபா வந்து மினக்கட்டு செலவழிக்கலாம். ஆனால் ஐஷேடோ பேலட் வாங்கிக்க கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா கலரும் இருக்கிறது வாங்கிட்டோம்னா எங்களுக்கு ஓகே. இதில் வந்து அவ்வளோ உண்மையை சொல்ல போனால் இதில் வந்து அவ்வளோ நாங்கள் காசு செலவழிக்கணுமெண்டா அவசியம் இல்லை. இப்போ இது நான் வாங்கினது 2700 சொச்சம். இப்போ நீங்களும் வந்து ஒரு கடையிலேயே விலையை கேட்காம 2-3 கடையில் மினக்கட்டு ஒரு குறைஞ்ச விலையில் வந்து இந்த ஐஷேடோ பேலட்டை வாங்கலாம். அடுத்த டராஸ், அலி எக்ஸ்பிரஸ் அப்படியான ஆப்லையும் போய் நீங்கள் இந்த ஐஷேடோ பேலட் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்து இதை வந்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த பேலட்டை ஓப்பன் பண்ணுவோம். இதில் தான் ஓப்பன் பண்ணுறது இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு கலரையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் பவுடர்லேயே பவுடர் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து என்னுடைய ஓகே, இதில் கொஞ்சம் பவுடர் என்ற கலர் குறைவாக இருந்தாலும் கண்ணு கடிக்க பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து நிறைய எடுக்கல, ஏன்டா இது வந்து ஓகே. இது வந்து ஒரு பிங்க். இதில் வந்து நான் இந்த ஷேட் வச்சு காட்டுறேன். நிறைய எடுத்தேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நிறையவா வேணுமெண்டா நீங்கள் வந்து கண்ணுக்கு நிறைய அப்ளை பண்ணலாம். சில பேர் லைட் மேக்கப் அப்படி விரும்பிக்க அவங்க வந்து கூட அடிக்கிறது. இதில் வந்து நிறைய ஷேட் இருக்குது. இப்போ இதெல்லாமே பர்பிள் லைட் டார்க் ஷேட். ஓகே, இப்போ இதெல்லாம் ஐஷேடோ அப்ளை பண்ணிக்க மேலே வந்து ஒரு லைட் கலர்ண்டா இதான். இது அப்ளை பண்ணித்தான் இதுக்கு மேலே கலர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த கலர் அப்ளை பண்ணி தான் இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கலர் போடுவோம்? ப்ரௌன். இது வந்து ப்ரௌன் இல்லை, டார்க் ப்ளூ சம்திங் ஏதோ. ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்துக்குமே வேறு ப்ரஷ் பாவிக்கணுமெண்டா அப்படி பாவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஷிம்மர் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது பாருங்க. இப்போ வந்து மேக்கப்பில் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷிம்மர் எல்லாம் லிக்விடில் இருக்கிற மாதிரி, வேறு ப்ளஷ், இந்த ஐஷேடோ எல்லாம் லிக்விடில் வர்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இது. ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட். இதை ஒரு ஐஷேடோ பேலட் இருந்தால் மேக்கப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இது இந்த ஷேடோ ஒன்று வச்சுருந்தேன் நான், பட் அதை விட இதுதான் பெஸ்ட். ஓகே, அடுத்தது இது கிறிஸ்டியன்ஸ் மேக்கப், ஹிந்து மேக்கப், எல்லா மேக்கப்புக்கும் ஓகே
இங்கே பாருங்கள். இப்போ டார்க்காக வேணுமெண்டா, இப்போ நான் ஒரு கலர் டார்க் ஷேட், இப்போ நான் இது செகண்ட் அப்ளை பண்ணதுக்கு எனக்கு டார்க்காக வேணுமெண்டா நாங்கள் வந்து இங்கே பாருங்க, நாங்கள் வந்து டார்க்காக அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே, இதில் இருந்து இப்போ நீங்கள் வந்து எப்போவுமே ஐஷேடோ பேலட் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுண்டாலுமே பார்த்து 2-3 இடத்துல விலை விசாரித்து வாங்கணும். சில இடங்களில் கூடவா இருக்கும், அது வந்து அவங்க கூட்டி விற்பாங்க, அது நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு பொருளை வந்து எந்த பொருள் நாங்கள் வாங்குறேன்டாலும் கட்டாயம் அது வந்து எங்கே குறைவுன்னு சொல்லி சர்ச் பண்ணி வாங்கி கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். பெஸ்ட்டான ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஐஷேடோ பேலட்டா ஹிஸ் பியூட்டின்னு இந்த கலர் பேலட்டை வந்து நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். திஸ் இஸ் மேட் இன் சைனா. எக்ஸ்பைரி டேட் இதில் எக்ஸ்பைரி டேட்டு பொதுவாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட்டு இப்போ பவுடர்ஸ் இப்படியானதுக்கு இருக்கிறது இல்லை. ஃபவுண்டேஷன் சில ஃபவுண்டேஷனில் இருக்கும், சில இதில் இருக்காது. ஃபேஸ் க்ரீம்ஸில் இருக்கும், சில ஐஷேடோ பேலட்டில் அது வந்து போடுறதில்லை. நாங்கள் கடையில் கேட்டாலும் அவங்க சொல்கிறது அது வந்து ஐஷேடோ பேலட்டுக்கு பார்க்குறீங்களேன்னு சொல்லி. ரெண்டாலும் நாங்கள் வந்து இப்போ ப்ரைடல் மேக்கப்னு சொல்லி போகிறோம்னா ஒரு பெரிய பேலட் வாங்கலாம். இதுலேயே சின்ன பேலட் இருந்துச்சுண்டா ஒரு 9 கலர், ஒரு 6 கலர் இருக்கிறது வாங்கினா அதுலேயும் வாங்குகிற கலர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதா அப்படியான கலர்ஸ் இருக்கணுமெண்டா. இது இந்த கலர், இந்த ஷிம்மர், இது வந்து டெய்லி யூசஸ், இந்த பிளாக் கலர். ஸோ அப்படியான இருக்கிறது வாங்கினீங்கன்னா செல்ஃப் மேக்கப்புக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதை மாதிரியான இன்னும் இப்படியான ப்ராடக்ட்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி அது வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு என்னுடைய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேற ஒன்று நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.